Love is my form, truth is my breath, bliss is my food. Love is my form, truth is my breath, bliss is my food. My life is my message, expansion is my life. My life is my message, expansion is my life. No reason for love, no reason for love, no birth, no death. Oma Satya Ananda, Shanti Dharma Ananda. Shirdi Sai Pati Baba Jai Jai. Shirdi Sai Pati Sai Prem Sai Jai Jai. Love is my form, truth is my breath, peace is my food. Love is my form, truth is my breath, peace is my food. My life is my message, expansion is my life. My life is my message, expansion is my life. No reason for love, no reason for love, no birth, no death. No reason for love, no reason for love, no birth, no death. Love is my form, truth is my breath, peace is my food. My life is my message, expansion is my life. My life is my message, expansion is my life. No reason for love, no reason for love, no birth, no death.
my breath, please ease my pain. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனங்கள் தமிழ்நாடு மகிழா இளைஞர் அணியினர் வழங்கும் தொடர் சாயி சத்சங்கத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம் பகவானின் பெரும் கருணையால் இந்த தொடர் சத்சங்கத்தின் 201வது நாளான இன்று நான் சுவாமியை மனதார நேசிக்கிறேன், இதன் உண்மையான பொருள் என்ன எனும் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக தங்களுடைய ஆழ்ந்த மன உணர்வுகளை இன்று நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் நம் சாயி சகோதர சகோதரிகள். பகவானின் பரிபூரண ஆசிகளோடு இன்றைய தின சத்சங்கத்தை துவங்குவோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமியினுடைய தெய்வீக தாமரை மலர்பாதங்களில் என் அன்பான நமஸ்காரத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு 200th சத்சங்கம். சாமியினுடைய அருளால் நாம் இங்கே இந்த சத்சங்கம் 200வது சத்சங்கம் நமது சாய் சகோதரர் ரூபேஷ் மூலமாக பகவான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி சாய் சகோதரி சாய் தேவி மூலமாக மகிழா யூத் அண்ட் மகிழாஸுக்கு 200வது சத்சங்கம் பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சத்சங்கத்தினுடைய முக்கியத்துவம் ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு. சத்சங்கத் கடைசியில் நம்ம ஜீவன் முக்தியில் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சத்துன்னா உண்மை, ட்ரூத் இஸ் காட். ஸோ காடோடு நம்ம சத்சங்கம் வச்சுக்கிறோம். ஸோ இந்த சத்சங்கம் நம்ம மனசை பியூரிஃபை பண்ணுது. மனசு பியூரிஃபை பண்ணிச்சுன்னா நம்மளுடைய தாட்ஸ் நல்லதாக மாறுது. நம்ம தாட்ஸ் நல்லதாக மாறுச்சுனாக்கா நம்மளுடைய சொற்கள் செயல்கள் எல்லாம் நல்லதாக மாறுது. ஸோ அதனால் இந்த சத்சங்கம் நிறைய மெம்பர்ஸ் கலந்துக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும். இந்த சத்சங்கத்தில் கலந்துக்கிட்டதுனால தான் நாங்கள் இங்கே ஈரோடு மாவட்டத்துலேயும் 3 சத்சங்கம் இப்போ போயிட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல ஸ்பீக்கரை வச்சு சத்சங்கம் போகுது. அதே மாதிரி வியாழக்கிழமை சனாதன சாரதியிலேருந்து சத்சங்கம் போகுது. வெள்ளிக்கிழமை நம்ம அஷ்டோத்தரத்தை மேலே சத்சங்கம் போகுது. ஸோ இந்த சத்சங்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் சாமி சொல்லியிருக்க நம்ம பஜன் இஸ் அன் அப்பாயின்மெண்ட் வித் காட்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் ஹவுஸ் பஜன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று மட்டுமே ஒரு 20 வீடுகளில் ஹவுஸ் பஜன் நடந்தது. டெய்லியும் ஹவுஸ் பஜன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சுவாமியுடைய 95வது பிறந்தநாளை ஒட்டி எல்லா வீடுகளிலும் ஹவுஸ் பஜன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு பஜனையாவது ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பஜன், இந்த சத்சங்கம், இந்த சேவா இது நம்ம மனசை பியூரிஃபை பண்ணி நம்ம செயல்களை நல்ல செயல்களாக ஏற்பாடு பண்ணுது. ஸோ இது சாமிக்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ண வைக்குது. ஸோ கிருஷ்ணர் கையில் இருக்கிற புல்லாங்குழல் மாதிரி நாம் சாமிக்கிட்ட சரண்டர் ஆனாக்கா சாமி நம்ம காரியங்கள் எல்லாம் சாமியே பண்ணி நம்மளுடைய காரியங்கள்லாம் தெய்வீக காரியங்களாக மாறிடும். ஸோ இந்த சத்சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாமிக்கு நாம் நன்றி சொல்வோம். ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமியின் பொற்பாதங்களில் அநேக கோடி நமஸ்காரங்களுடன் இந்த வாய்ப்பை அளிப்பதன் மூலம் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்தது என்னவென்றால், சுவாமியை நான் நேசிக்கிறேன். அதன் உண்மையான பொருள் என்னவென்றால், சுவாமி மிகவும் எளிமையான கடவுள். அவர் கூப்பிட மாத்திரமே ஓடோடி நம்மளை காப்பாற்றுகிறார். அவர் அன்பின் சாகரம். அவர் நம்முள் ஒருவராய் அவதரித்து
மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று வாழ்ந்து காட்டியுள்ளார். எல்லோரையும் தன்னுடன் அழைத்து செல்வதற்காக நெறிமுறைகளை வழிமுறைகளை எளிதாக சொல்லி நம்மை வழிநடத்துகிறார். நம்மை தட்டி கொடுத்தும் அரவணைத்தும் நம்மளை அவர் அன்பில் திக்குமுக்கல் ஆட வைக்கிறார். நற்வழியில் செல்வதற்கான வழிமுறைகளை ஒவ்வொரு தருணமும் நமக்கு நினைவூட்டி நம் கைகளை பிடிக்காமல் பிடித்து அவர் கூட்டிக் கொண்டு செல்கிறார். இதை நம்ம அனுபவித்தவர் நாம் சுவாமியை நேசிக்காமல் இருக்க முடியுமா? என் வாழ்வில் ஒரு அனுபவம் உண்டு. சுவாமியின் மெசேஜை எல்லோரும் பின்பற்றணும் என்று தினமும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையில் நான் ஒரு மெசேஜை பின்பற்றலாம் என்று தொடங்கினேன். எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது சுவாமி சொல்வதை ஞாபகத்தில் வந்தது. கஷ்டம் வந்தாலும் சுகம் வந்தாலும் ஒரே மாதிரி பாவிக்கணும் என்று சுவாமி சொல்லியிருக்கிறார். அந்த கஷ்டம் வரும்போது நான் என்ன நினைத்தேன், சுவாமி இதுவும் உங்கள் பிரசாதமே என்று ஏற்றுக்கொண்டு அவரிடம் அர்ப்பணித்து விட்டேன். நம்ப மாட்டீங்க, அந்த கஷ்டம் படிப்படியாக குறைந்து 1 மணி நேரத்திலே நான் நார்மலாகி விட்டேன். ரொம்ப அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு புரியும். அந்த சுச்சுவேஷன் 1 மணி நேரம் முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறி நார்மலா ஆனதுன்றது அது அவ்வளவு ஈஸி கிடையாது. பலமுறை இந்த கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் நினைக்காத போதெல்லாம் பல நாட்கள் அழுதிருக்கிறேன். ஆனால் அவரை நினைத்த மாத்திரம் எனக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒரு ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் ஒவ்வொருவரும் நாம் சுவாமியின் மற்ற போதனைகளை பின்பற்றினால் அது நமக்கு நம்மளை சுவாமியுடன் கூட்டிக் கொண்டு செல்லிவிடும். இதனால் தான் சுவாமியை நான் நேசிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாய்ராம். எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து கடந்த 200 நாட்களாக நாம் தெய்வீக சத்சங்கம் மிகவும் ஆனந்தமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் பேசுகிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் அந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு அவர்களுக்கும் ஒரு ஆனந்தத்தை பகவான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஐ லவ் சுவாமி என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது அடியே நினைத்தேன், அன்பின் இருப்பிடமே சுவாமிதான், அன்பின் சொரூபமே சுவாமிதான். பகவான் கூறுகிறார், லவ் இஸ் மை ஃபார்ம். அவருடைய பகவானை பார்த்தாலே அந்த அன்பு வெளிப்படக்கூடியதுதான். அந்த அன்பினுடைய முழு அர்த்தம் சாமியை பார்த்தாலே வந்துவிடும். அந்த அன்பு எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், நம் ஆரம்ப காலத்தில் இருந்து சாமியோடு பழகி இப்பொழுது வரையிலேயுமே என்ன நிகழ்வெல்லாம் நமக்கு நடந்திருக்கிறதோ அதெல்லாம் தான் நம் மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு சாமியை நேசிக்க வேண்டும், சாமியிடம் அன்பு வைத்தால்தான் பக்தி ஏற்படும், பக்தி ஏற்பட்டால்தான் சாமிக்கு நமக்கும் அந்த பாசிட்டிவிட்டி நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்படி சுவாமியிடம் 1978 சுவாமி கல்லூரியிலே சேர்ந்த பொழுது அடியனுடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. சாமி எப்படியும் நம்மிடம் பேச வேண்டும், சாமி பேசினால் பரவாயில்லையே, எப்பொழுதும் சாமி பேசுவார் என்று சொல்லி எல்லாமே ஏங்கி கொண்டிருப்போம். அப்படி பல நாள் 2-3 மாதங்கள் சென்று விட்டது. 1978 சுவாமி கல்லூரியில் சென்று சேர்ந்த பொழுது அங்கு கிட்டத்தட்ட 400 மாணவர்கள்லாம் படித்து கொண்டிருந்தார்கள். நம்மிடம் பேச மாட்டார்களா? சாமி அன்று ஒருவிடம் சாமி பேசினால் அவருடைய தினம் அவர்தான் விஐபி. சாமி பேசிவிட்டார் என்று சொன்னால் அவர் விஐபியாக மாறிவிடுவார். அப்படி சாமியுடைய பேச்சு கொடுப்பாரா என்று சொல்லி எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அப்படி ஒரு நாள் சுவாமி பிருந்தாவன் ஹாஸ்டல் டின்னருக்காக வந்து உணவு எடுத்துக்கொண்டு இரவு மணி 9 மணி இருக்கும். வெகு நேரம் சாமி இருந்து பேசிக்கொண்டு புறப்பட்டு பிருந்தாவன் பங்களாவுக்கு போகும் பொழுது நாங்கள் எல்லாம் வரிசையாக நின்று கொண்டிருப்போம். நின்று கொண்டு யாரிடம் பேசுவாரோ, சுவாமி ஏதாவது சொல்லுவார் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் நின்று கொண்டிருந்தேன். அந்த இடத்துல அடியே நின்று கொண்டிருந்த பொழுது சுவாமி நேராக வந்து அங்கே நின்று எந்த ஊர் என்று கேட்டார்கள் சுவாமி. உடனே ஆனந்தம் அங்கே ஏற்படுத்தி பாருங்கள். சுவாமி திருப்பூர் என்று சொன்னேன். திருப்பூர், ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அந்த ஏக்கம், அந்த பல நாள் ஏங்கி இருந்த அந்த திருநாள் அன்று ஏற்பட்டது. அப்பொழுது சுவாமியிடம் ஒரு தேடல், சுவாமியிடம் பற்றும் பக்தியும் அன்பும் அதிகமாக வளர ஆரம்பித்தது. அடுத்த முறை பிருந்தாவனத்திலே ஒரு சுவாமியுடைய பங்களாவுக்கு அருகிலே நிறைய மான் கூட்டமாக இருக்கும். பறவைகளெல்லாம் அங்கு வைத்திருப்பார்கள். சாமி அங்கு சென்று பழங்கள் கொடுப்பது வழக்கம். அங்கு சென்று எப்பொழுதும் சாமிக்கு உள்ளே சென்று அந்த மானுக்கெல்லாம் பழம் கொடுத்து வருவார்கள். உள்ளேயே மகளே தண்ணி இருக்கும். அந்த தண்ணீரை ஊற்றினால் சாமி கையை எல்லாம் சுத்தம் செய்து விட்டு வருவார்கள். அன்று என்றும் எதிர்பாராத விதமாக அந்த பங்களாவுக்கு முன்பாக ஒரு கிருஷ்ணர்
சிலையில் கீழே தண்ணி பாண்ட் இருக்கும், ஒரு தண்ணி குளம். அதில் வந்து தண்ணீர் போய் கொண்டிருந்தது, பைப்பில் தண்ணீர் போய் கொண்டிருந்தது. நான் நின்று கொண்டிருந்தேன். சாமி என்னை அழைத்து இங்கு வா என்று கூப்பிட்டு தண்ணீர் எடுத்து ஊற்று என்று சொல்கிறார். 2 கையால் என்னுடைய கையில் அந்த பைப்பில் தண்ணீரை பிடித்து சாமியுடைய கையை சாமி கழுவினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 வினாடி இருக்கும். அந்த தண்ணீரை முழுமையாக என்னுடைய கையிலே பிடித்து அந்த தண்ணியை ஊற்றிவிட்டு சாமியை கை கழுவி விட்டார்கள். அது மிகவும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு என்று எல்லோரும் பேசினார்கள். என்ன ஒரு வாய்ப்பு என்று அப்போ சொல்லும் பொழுது, அப்பொழுது சாமி மேல் இன்னொரு பற்று, அடுத்தபடியாக சாமியிடம் பற்றும் பக்தியும் அது வளர ஆரம்பித்தது. இப்படி பல முறை சாமி பேசும் பொழுதும் சாமி செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே இருதயத்திலே பகவானுடைய பிரதிஷ்டை செய்து சாமியுடைய அந்த எண்ணம் எப்பொழுதும் சாமியிடம் ஒரு பக்தியும் சாமியுடைய எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. 1985 கல்லூரியை முடித்துவிட்டு வரும்பொழுது சாமியிடம் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு வர வேண்டும் சொல்லி காத்து கொண்டிருந்தோம் அங்கே. அப்பொழுது சாமி சொன்னார்கள், எங்கு நீ சென்றாலும் சாமி கூடவே இருப்பேன், நீ கவலைப்படாமல் போய், உன்னுடைய நிறைய காரியங்கள் பாக்கி இருக்கிறது, நீ அங்கு சென்று உன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்து அனுப்பினார்கள். சாமி சொன்னால் மட்டும் பத்தாது, நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பின்பாக 1985 இருந்து 2010 வரையிலேயுமே புட்டபர்த்தி எப்பொழுதெல்லாம் போகும் பொழுதும் சாமிக்கும் அடியனுக்கும் ஏதோ ஒரு செய்கை, ஏதோ ஒரு செய்தி, சாமி பேசுவதும் நமஸ்காரம் கொடுப்பதும் அந்த பந்தம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அதுதான் சாமியுடைய ஐ லவ் சுவாமி. அந்த ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரையிலேயுமே ஒவ்வொரு நேரத்திலேயுமே சாமி கொடுத்த அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி நாம் உருவாகினால்தான் சாமி நம்மிடம் பேசுவார். சாமி சொல்லுவது போல் நாம் நடந்தால்தான் சாமி நம்மை பார்ப்பார்கள், சாமி நம்மிடம் பேசுவார்கள். அப்படி அந்த ஒரு நிகழ்வு நடந்தது. ஆகையால் தான் இன்றும் என்றும் எப்பொழுதுமே நாம் சாமி நேசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஐ லவ் ஆல்வேஸ் சுவாமி. எப்பொழுதும் சாமி நம்ம கூடவே இருந்து அவரை எப்பொழுதும் நேசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் நிரந்தரமான ஒரு அன்பு. சாய்ராம். Sairam. I love Swami. What does it mean? First of all, சுவாமியை வந்து நம்ம ஏன் லவ் பண்ணணும், நான் ஏன் லவ் பண்ணுறேன் அப்படின்னா, சுவாமி வந்து அவ்வளோ அன்கண்டிஷ்னல் அண்ட் இன்ஃபினிட் லவ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. கொடுத்தார், கொடுத்து கொண்டிருக்கார், கொடுப்பார். அதுக்கு வந்து நம்ம வந்து ஈடு கட்டவே முடியாது. அப்படி ஒரு டிவைன் லவ். அண்ட் சுவாமிக்கு வந்து நம்ம சரி, அது பிரதிபலன் நம்ம சுவாமிக்கு கொடுக்கறது வந்து எப்படி கொடுக்கலாம்? நான் வந்து என் சுவாமிக்கு என்னோடய அன்பை வந்து நான் வந்து சுவாமி நம்மக்கிட்ட எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டாரு. நம்ம என்ன தப்பு பண்ணாலும், என்ன வேல்யூஸ் ஃபாலோ பண்ணாலும், நம்ம குட் வேல்யூஸ்லேருந்து விலகி போனாலும் திருப்பி 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 அன்கண்டிஷ்னலாக எந்த கண்டிஷனும் ஒன்றும் போடாமல் நம்மளுக்கு வந்து அதே டிவைன் லவ் அனுப்பிட்டே இருக்கார். ஸோ கொடுத்துட்டே இருக்கார். வாட் எவர் மிஸ்டேக்ஸ் வி டூ, அவர் வந்து நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறார் வித் ஆல் குவாலிட்டிஸ். அண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிவைன் லவ்னால் நம்மளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். ஸோ அதே விஷயத்த நம்ம கூட இருக்கிற எல்லா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஃபேமிலி, க்ளோஸ் ஃபேமிலி ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ நம்ம வந்து அதே அன்கண்டிஷ்னல் லவ்வை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அடுத்த சோல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும், என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் நம்ம வந்து அதே அன்கண்டிஷ்னல் லவ், டிவைன் லவ்வை நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது மூலமாக we can show our love to Swami by following his values. நம்ம அவங்க சுவாமி சொல்லி கொடுத்த வேல்யூஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம வந்து சுவாமியை லவ் பண்ணுறோம். ஸோ அண்ட் சுவாமி வந்து நம்ம அது ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம சுவாமியை நினச்சிட்டே இருக்கோம் மனசுக்குள்ளே. ஒவ்வொரு செகண்டும் நம்ம மனசில் சுவாமி நினச்சிக்கிட்டே இருக்கோம். அது மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற சுவாமி கூட நம்ம கனெக்ட் ஆக முடியுது. ஸோ அல்டிமேட்லி நம்மளுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஆகுது. சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஐ லவ் சுவாமி. நான் சுவாமியை நேசிக்கிறேன். இதன் உண்மையான பொருள் என்னவாக இருக்க முடியும்?
நான் சுவாமியை நேசிக்கிறேன் என்றால் சுவாமியின் பெயரை சொல்லி என்னிடம் வருகின்ற ஒவ்வொருவரையும், ஏன் இறைவன் பெயரை சொல்லி என்னிடம் வருகின்ற ஒவ்வொருவரையும், அது கூட அல்ல, என்னிடம் வருகின்ற ஒவ்வொருவரும் சாயியே என்று நினைத்து அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதுதான் நான் சுவாமியை நேசிக்கிறேன் என்பதற்கான அர்த்தம் என நான் நினைக்கின்றேன். இதே நாம் பகவானுடைய எடுத்துக்காட்டுகளிலிருந்தே இதை புரிந்து கொள்ளலாம். ஷிரடியில் பாபா தரிசனத்திற்கு ஒரு பக்தர் வருகிறார். முதன்முறையாக பகவான் தரிசனம் பெற்றபோது ராதாகிருஷ்ண மாயியிடம் சென்று உணவருந்தி செல் என்னும்போது இனம் புரியாத ஒரு கோபத்தால் அவரை சிறிது கடிந்து பேசிவிடுகிறார். அப்போது பகவான், துவாரகா மாயியில் நுழையும் ஒவ்வொருவனும் அவனுடைய மதிப்பும் உனக்கு தெரியுமா? ஜாக்கிரதை, என்ன நினைக்கிறாய் அப்படின்னு திட்டுறார். அப்படின்னா தன்னை பற்றி எத்தனை நிந்தனை வந்தாலும் பகவான் பொறுத்து கொள்வார். ஆனால் தன்னுடைய பக்தனை நாடி வருபவருக்கு, தன்னை நாடி வருபவருக்கு ஒரு ஏதேனும் ஒரு குறைகளோ ஒரு அவமானமோ நேர்ந்தால் பகவான் தாங்கிக் கொள்ள மாட்டார் அப்படின்னு ஷிரடி சரிதத்தில் இருக்கிறது. சத்யசாய் சரிதத்திலையும் ஒரு முறை பகவானுடைய பிறந்த நாள் அன்று கூட்ட நெரிசலில் அடிபட்ட மக்களை சரி செய்கிறேன் என்று அமைதியாக இருந்த ஒரு பக்தரை சேவாதல் வெளியில் அனுப்பிச்சிடுவார். அதற்கு சுவாமி ப்ரோக்ராம் முடிந்து வந்து அவனுக்கு அருள் பாலித்து அந்த லீடரை இனிமேல் புட்டப்படுத்தி வராதே என்று சொன்னதாக ஒரு அழகான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஆக சுவாமியை நான் நேசிக்கிறேன் என்றால் என்னை பொறுத்தவரை பகவானின் ஒவ்வொரு அடியாரையும் நான் நேசிக்கிறேன் என்பதுதான் எனக்கு தெரிந்தவரை அந்த பொருள். அவர்களையெல்லாம் நான் நேசிக்க என்னை பகவான் நேசிப்பார் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாருக்கும் சாய்ராம். ஐ லவ் சுவாமி அப்படிங்கிறத கேட்ட உடனே எனக்கு வர்ற தாட், ஒரு இன்சிடெண்ட். நான் பர்த்திக்கு சுவாமியை பார்க்கறதுக்கு போனேன், சுவாமி தர்ஷனுக்காக. அப்போது எதிர்த்தாப்பில் அந்த விஐபி சீட்டில் சுவாமியோட ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்க. சுவாமி தர்ஷனில் போகும்போது அவங்க கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அங்கே ஒரு குட்டி பையனும் இருந்தான், அவங்க கூடவும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது சுவாமியோட ரிலேட்டிவ்ங்கிறது. அந்த குழந்தை சுவாமிக்கு பூட்டன் பேரன் மாதிரி வரும் ரிலேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு உள்ள மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், சுவாமி நான் உனக்கு பொண்ணு இல்லையா? என் குழந்தை உனக்கு பேத்தி இல்லையா? அவங்கெல்லாம் தான் உனக்கு இதா? அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க, மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க, நான் கொஞ்சம் கருப்பு. அப்போ எனக்குள்ள ஒரு எப்போவுமே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அப்போ என்னை உன் குழந்தையா ஏற்றுக்க மாட்டியா, உன் பொண்ணா ஏற்றுக்க மாட்டியான்னு நான் நினைக்க தான் செஞ்சேன். அது 10 வருஷத்துக்கு அப்புறம் சுவாமி கொடைக்கானலில் வரும்போது, சுவாமி தர்ஷனுக்காக நான் போயிருக்கும் போது விஐபிஸ்லாம் உட்காரதுக்காக சேர்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த சேருக்கு பின்னாடி தான் நான் உட்காரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அப்போ சுவாமி நல்ல தர்ஷன் கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த விஐபி சேவாதல்ஸை கூப்பிட்டு எல்லா சேரும் பின்னாடி போடுங்க, யாரும் உட்காராத போது எதுக்கு அந்த சேர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் முதல் லைனுக்கு கிடுகிடுன்னு மூவ் பண்ணி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு உட்காந்தேன். சுவாமியோட ஆனந்தமான தர்ஷன், அவ்வளோ நல்ல தர்ஷன் பக்கத்தில் பத நமஸ்காரத்தோடு எனக்கு கிடச்சிது. அப்போ சுவாமி பக்கத்தில் அதை விட பேரதிர்ச்சி என்னன்னு பார்த்தா, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க அந்த மகாலட்சுமி சுவாமியோட ரிலேட்டிவ். அப்போ அவங்க பக்கத்தில் என்னையும் என்னை நீயும் லூசு, நீயும் என்னோட பொண்ணு தான், உன்னோட குழந்தையும் எனக்கு பேத்தி தாங்கிற சொல்கிறத புரிய வைக்கிற மாதிரி அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னோட தங்கச்சி பொண்ணு அங்கே என் பக்கத்தில் உட்காந்துருந்தா. அப்போ இது மாதிரி 1000 அம்மாவோட அன்பு காமிக்கிற சுவாமி இருக்கும்போது நான் எப்படிங்க சுவாமியை லவ் பண்ணாமல் இருக்க முடியும்? அந்த சுவாமியை லவ் பண்ணுறேங்கிறத நான் எப்படி காமிக்க முடியும்? இந்த லவ் சுவாமி என்னை எப்படி எல்லா காம்ப்ளெக்ஸோடையும் என்னை அக்செப்ட் பண்ணாரோ அதே மாதிரி நான் எல்லாம் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னோட குழந்தைங்க, என் பக்கத்து வீட்டு குழந்தைங்க
அத்தனை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அவங்கள மேல் நோக்கி கொண்டு வந்து இதே அன்பை நான் ஷவர் பண்ணி அவங்கள எப்படியாவது மேலே கொண்டு வரணும். சுவாமி நம்மளுக்கு காமிச்ச அன்பை நம்ம அவங்க கிட்ட காமிக்கணும்னு நான் பல முறை ட்ரை பண்ணி அதில் வெற்றியும் கண்டிருக்கேன். அதோட சுவாமியை பற்றி சொல்லி சொல்லி சுவாமியோட அனுபவங்களை சொல்லி சுவாமியோட அன்பு இருக்குது, எந்த அன்புக்கும் ஏங்காதீங்க, சுவாமி அன்பு காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார், நம்ம தான் போகணும் அப்படிங்கிறத நான் சுவாமியோட கதைகள் பல பேருக்கு சொல்லி அந்த சுவாமி நான் அன்பு காமிக்கிறேன் சுவாமிக்குங்கிறத நான் காமிக்கிறதுக்கு இப்படி தான் பல பேரை நான் அவங்க கிட்ட சுவாமி கதைகளை சொல்லி சாய்டி ஓட்டியாக சுவாமி பஜன் கூட்டிகிட்டு வரதோ சுவாமியோட ஃபீல்டில் கூட்டிகிட்டு வரதுக்கோ நான் ரொம்ப ஆதங்கப்படுறேன். சாய்ராம், நான் இப்படி தான் நான் லவ் பண்ணுறேன். சுவாமி அந்த அன்பை ஏற்றுக்கிடணும். சாய்ராம். ஓம் சாய்ராம். மீண்டும் சந்திக்கிறோம். இந்த வாய்ப்பை சுவாமி கொடுத்ததுக்காக சுவாமிக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் சுவாமியை நேசிக்கிறேன். இதன் உண்மையான பொருள் என்ன? சுவாமி ஒரு முறை ஹாஸ்டலுக்கு வந்திருந்த போது ரொம்ப சுருக்கமா இந்த பொருளை பற்றி பேசினார். நான் சுவாமியை நேசிக்கிறேன் என்றால் நான் என்னை நேசிப்பது போலாகும். நான் யார்? என்னை படைத்தவர் யார்? பெற்றோர்கள். நாம் நம்மை நேசிப்பது நம் பெற்றோர்களை நேசிப்பது போலாகும். நம் பெற்றோர்களை நேசிப்பது இந்த சமுதாயத்தை நேசிப்பது போலாகும். இந்த சமுதாயத்தை நேசிப்பது நம் நாட்டை நேசிப்பது போலாகும். நம் நாட்டை நேசிப்பது இந்த உலகத்தை நேசிப்பது போலாகும். இந்த உலகத்தை நேசிப்பது அந்த பிரம்மாண்டத்தையே நேசிப்பது போலாகும். அந்த பிரம்மாண்டத்தை படைத்தவன் யார்? பிரம்மா. இந்த பிரம்மன் யார்? அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மன் என்றால் சுவாமியை நேசிப்பது நாம் நம்மளை நேசிப்பது போலாகும். జయ సాయిరామ్. ప్రేమ స్వరూపులారా, embodiments of love. మీరు అన్ని పలుకులు నిజమైనటువంటివి. What all you said is quite కానీ true. పలుకులకు సంతోషించడు భగవంతుడు. God will not be happy ఆ by your పలుకులను word. ప్రాక్టికల్ లో పెట్టండి. All our words must be translated into న్యూ action. ప్లాట్ఫామ్ స్పీచెస్ లో గొప్ప హీరోగా ఉండవచ్చును, You may be a hero on a platform. కానీ ప్రాక్టికల్ సైన్స్ లో జీరోగా ఉండవచ్చు. In practical life, you may be a zero. ప్రాక్టికల్ సైన్స్ లో హీరో కావాలి. You should be a hero in practical life. అది నాకు చాలా ఇష్టము. That what Bhagavan ఎన్ని expects and బాధలైనా wants. కానీ Let him any ప్రాక్టికల్ లోపల నిత్య జీవితం లోపల నీవు హీరోగా. any difficulty you may have in practical life, be a hero. కనుకొని దైవత్వం అనేటువంటిది పెద్దలంతా ఎన్నో అనుభవించినారు. Divinity is experienced by elders. మహమ్మద్ కానీ Prophet Muhammad, కానీ జితన కానీ Jesus, ఈ వీరందరూ కూడా ఎంతనో గొప్పవారంతా. all are very great people. వారు ఎంత గ్రేట్నెస్ ఎట్లా వచ్చింది? Where does the secret of వారు greatness మంచి lie? పనులు చేయటం చేతనే గ్రేట్నెస్ వచ్చింది. Their goodness brought them the greatness. ఈ గ్రేట్నెస్ లో దాంట్లో గుడ్నెస్ కూడా చేర్చాలి. The greatness should have in combination the goodness too. కనుక గ్రేట్నెస్ కంటే గుడ్నెస్ చాలా మంచిది. Goodness is greater than greatness. ఎంతమందో భారతదేశంలో మహనీయులంతా ఉన్నారు. In Bharat there are many noble souls. ఎంతో ప్రేమతో పవిత్రమైనటువంటి భావంతో వీరు సత్యసాయి పేరు పెట్టుకొని ఎంతో పవిత్రమైన కార్యములు చేస్తున్నారు. కార్యములు చేస్తున్నారే కానీ క్రమక్రమేణా బుద్ధులు మాత్రం దుర్బుద్ధులుగా మారిపోతున్నాయి. In the name of Satya Sai, with all the love and sanctity behind, you do lots of work, but yet the thought నాకు and the వర్క్ deeds ప్రధానం are... కాదు, గుణములు చాలా ప్రధానం. Bhagavan does not consider the work valid. ఎక్కడైనా The quality is important. అడవుల యందున్నా, ఆకాశమున ఉన్నా, పల్లెమునున్నా, పట్టణమునున్నా
ఎక్కడున్నప్పటికీ గుణములు చాలా అభివృద్ధి కావాలి. You may be on earth or in the sky, in the space, up the mountain, down deep in the valley or in the deep sea. You should have values. అసూయ భావము చాలా చెడ్డది. Jealousy is very bad. ఆ అసూయ ఉన్నటువంటి వారికి ఏనాటికి నీ జీవితంగా జరగదు. A jealous person would never be అది successful. లివింగ్ డెత్ అని చెప్పవచ్చు. Jealousy leads to living death. దానికి తగినట్టుగా ఇక్కడ మాటలు అక్కడ మాటలు ఈ తంటాలు చెప్పుకోవటం. Further adding to this, we find carrying ఇతరులపై tales. నీకు ఎందుకు ఈ మాటలు? Why do you carry ఇతరుల tales? గురించి నీవు ఎందుకు దూషించటము? Why do you criticize others? నీలో ఉన్నటువంటి దుర్గుణాలను నీవు దూషించుకో. Just accuse all the bad నీలో qualities within you. ఉన్నటువంటి దుర్భావములను నీవు దూసి పారవేయి. Brush aside all the bad feelings in you. కానీ పరుల యందు లేనటువంటి దుర్గుణాన్ని నీవు పుట్టించి ఎందుకు నీవు ప్రచారం చేస్తావు? But you attribute bad qualities to others and publish. కొంతమంది ఎన్ని విధములుగా చెప్పినప్పటికీ వారిలో మార్పు చెందటం లేదు. In spite of repeated caution, there is no change in many. ఇప్పుడు 5-6 సంవత్సరాల నుంచి కూడాను నాకు చాలా బేజారుగా ఉంటుంటుంది. Bhagavan is very much vexed for ఇలాంటి last 5-6 సంస్థలు years. ప్రయత్నించి ప్రారంభించి ప్రయోజనం ఏమిటి? What is the use of these institutions and organizations? సమితిలంతా పెట్టుకుంటున్నారు, We have samitis, భజన మండలిలు పెట్టుకుంటున్నారు, bhajana mandalis. సోషల్ వర్క్ అంతా చేస్తున్నారు, We do social work స్టడీ వర్క్లు జరుపుతున్నారు, and we find జరుపుతున్నారు పనులు. ఏం ప్రయోజనము? so much work is going on. Why? హృదయంలో ప్రేమతత్వమే లేకపోతే ఎన్ని జరిపి కూడా ప్రయోజనం లేదు. Without love in our heart, transformation, లవ్ all ఈజ్ the work గాడ్, is useless. లివ్ ఇన్ లవ్. Love is God, live in love. ఆ ప్రేమతత్వాన్ని మీరు పెంచుకోవాలి. Develop the spirit of love. కనుకనే ఊరికి వారిపైన వీరిపైన ద్వేషాలు పెట్టుకోవటము. And hatred against each ఈ other. టీచర్స్ లోపల కూడాను ద్వేషాలు. And there's hatred among teachers. ఈ టీచర్స్ లో కూడాను పార్టీలు. There's infighting, groupism among ఇలాంటి teachers. దుర్బుద్ధులు ఉన్నటువంటి వారిని కాల్చివేసినా కానీ తప్పులేదు. Such bad people with the kind of contradiction వారి among నుంచి ఇతరులు themselves దుర్గుణములు are not worth the salt. ఇలాంటి దుర్గుణములు ఉండేటువంటి వారి నేను ఏమాత్రమో చూడను. Bhagavan will never consider those people with these bad నేను qualities. ఏమి కావాల్సినా నేను ఇస్తాను, Bhagavan is ready to నా give. ప్రాణం కావాల్సింటే ఇస్తాను, కానీ దుర్గుణాన్ని దూరం చేసుకోండి. Bhagavan is ready to give his life for you, but give up the bad qualities. కనుకనే సత్యసాయి అనేటువంటి పేరుకు తగినటువంటి గౌరవాన్ని ఇవ్వాలి. We should respect the organization ఎన్నో befitting సంస్థలు the ఈ holy రకంగా matchless జరుగుతున్నాయి. name. ఎన్నో సంస్థలు ఈ రకంగా జరుగుతున్నాయి. There are many organizations in the ఏ world. సంస్థలైనా కానీ స్వామి పేరు పెట్టుకున్నప్పుడు సత్య అన్నప్పుడు సత్య మార్గంలో పోవాలి. The organization bearing the matchless holy name of Satya should follow the path of truth. ఈ సత్యన సాయి అని పేరు పెట్టుకొని సత్యాన్ని పలకపోతే ప్రయోజనం ఏంటి? With the name of Satya Sai, if we don't speak truth, what for is the name? నోరెత్తితే అబద్ధము, By the time we speak, కాలు it's full of పెడితే lies. అధర్మము, And all our actions are unrighteous. మొహం తిప్పితే ప్రేమనే ఉండదు. And our face does not show any love. కనుకనే మనము ఆ సత్య ధర్మాన్ని ప్రేమతో మనం పెంచుకున్నప్పుడే ఆ సంస్థలు కూడాను బాగా పెరుగుతాయి. Therefore, when we develop truth and righteousness on the foundation of మొట్టమొదటి love, మీరు the organization ఈనాటి will నుండి grow. కూడాను ప్రేమతత్వాన్ని, Today, this principle of love సత్య మార్గాన్ని, and the path of truth ధర్మతత్వాన్ని and also righteousness, అభివృద్ధి పరచుకోవాలి. we have got to develop them. అదే మీరు చేయవలసినటువంటి పని. That's what we're supposed to do. దైవ సంస్థలను పెట్టుకోవటమును దానవ కర్మలు ఆచరించటము ఇది మంచిది కాదు. Being the organization of the divine, our deeds cannot be demonic. కనుక సత్యమైనటువంటి మార్గంలో సత్య మార్గమును ప్రవేశపెట్టాలి. So we should follow the path of truth in a righteous way. కనుకనే భగవంతునకు అన్ని రకములైనటువంటి పేర్లంతా కూడా నియమిస్తుంటూ వచ్చారు. God has so many names and attributes, సత్యధర్మపరాయణాయ నమః, and He really maintains సత్యస్వరూపాయ నమః. is the personification of truth. ఈ విధంగా పెట్టుకోవటంలో ఎంత అర్థం ఉంటుండాయి. What an amount of meaning it conveys. ప్రేమ స్వరూపాయ నమః. Is embodiment of love. ప్రేమనే మానవుని యొక్క ప్రధానమైన పత్రం. And love is the main principle of human life. అలాంటి ప్రేమ లేనటువంటి యొక్క దీని ప్రయోజనం ఏమిటి? Without life, what for? Without love, what for? వీరు లేనప్పుడు వారిపైన, వారు లేనప్పుడు వీరిపైన తంటాలు చెప్పుకుంటూ కూర్చోవటం. People go on carrying the tales ఇలాంటి against each దుర్బుద్ధులు other. రావటము ఆడవారికి చాలా అవమానకరమే. It is a matter of shame among women to have such qualities. మొదల నుంచి కూడాను ఈ దుర్గుణములు స్త్రీల్లో లేకుండా ఉండేటువంటిది. Right from the beginning, there were no trace of such. నా యొక్క ఉద్దేశము చదువులు పెరుగుతూ రావటం వల్ల దుర్గుణాలు కూడా పెరుగుతూ వచ్చాయి. Bhagavan feels that
There's more and more of education today. చదువులన్నీ There's more చదివి and more of bad చాలా quality. వివేకి అయి మగిడి తన్నెరు కూడా మందమతుడు. With all the education and specialization, man does not know his true ఎంత identity. చదువు చదివి ఏ రీతి ఉన్నను హీనుని కూడా మానలేడు. With all the high education, a mean man would never give up his mean mind. తరచి చదువ తర్కవాదమే కానీ పూర్ణ జ్ఞానం ఎప్పుడు పొందలేడు. The education, after all, helps you to argue with each other, but not earn ఇలాంటి చదువు total knowledge. చదివి చావంగనేటికి After all acquiring this knowledge, why should we die? చావు లేని చదువు We should study to be immortal. కనుకనే ఈ దుర్గుణములతో కూడినటువంటి చదువు ఉండి ప్రయోజనం లేదు. This education with bad qualities is useless. కనుక మనం చదువులు కాదు ముఖ్యము, గుణములు చాలా అవసరము. It's not the education that matters, it's only the quality. ఈ దుర్గుణములతో కూడినటువంటి వాడిని స్నేహం చేయటం వల్ల వీరు కూడా దుర్గుణం అవుతారు. Joining the bad company, you also become bad. జయ దుర్జన సంసర్గం, Run away from the bad company. భజ సాధు సమాగమం, Join the good company. కురు పుణ్య మహోరాత్రం. Do good deeds day and ఇది night. ముఖ్యమైనటువంటి మానవునికి. These are the important qualities for mankind. చెడ్డవారితో మనం స్నేహం చేయటం చేత మనం కూడా చెడ్డవారు అయిపోతాం. If you join the bad company, you turn bad. మహాభారతం లోపల గొప్పవాడు కర్ణుడు. In Mahabharata, Karna is a mighty man. కర్ణుడు సర్వ విద్యలు సంపూర్ణంగా నేర్చుకున్నటువంటి He వాడు. is an expert in archery. అతను మహాగురువుని యొక్క చేయబట్టినటువంటి వాడు. And in fact, he is not an ordinary one. అర్జునుడి కంటే గొప్ప విద్య కలిగినటువంటి He వాడు. is greater, more knowledgeable than కానీ Arjuna. ఇంత గొప్ప విద్యావంతుడైనప్పటికీ Being an intellectual, కర్ణుని యొక్క పేరు ఎందుకు చెడిపోయింది? why did he get a bad name? Karna. దుర్యోధన దుశ్శాసనాదుల యొక్క సంపర్కం చేత తన పేరు పాడైపోయింది. Because Karna joined the bad company of Duryodhana and Dushasana. కనుకనే అంత గొప్పవాడై ప్రయోజనం ఏమిటి? So though he is so great, కర్ణుడు అంతటి వాడు కడపటికి ఏమయ్యే? what happened to Karna, such a great man, at the end? కనుకనే మనము ఎన్ని విధములు చదివినప్పటికీ బుద్ధి సరిలేకపోతే అన్ని వ్యర్థమైపోతుంది. When our mind is not proper, everything would be in దుష్టంగా vain. దూరంగా మనం పోవాలి. We should run away from the bad company. అప్పుడే నిజమైనటువంటి యొక్క తత్వము. Then you will have your true nature. కనుక విద్యార్థులారా, Students, విద్యార్థినీయులారా, boys and girls, అందరు కూడాను గుణములు మొట్టమొదటి పెంచుకోండి. all of you develop human qualities. ధనమును సంపాదించి ప్రయోజనం లేదు. After all, earning money is not ధనమెచ్చిన that important. మదమెచ్చును, మదమెచ్చిన దుర్గుణంబు మానక హెచ్చును. When once there's more of money, there'll be more of ego and avarice. మదముడిన ధనముడుగును, ధనముడిగిన మదముడుగును. When once money is gone, you cannot be egoistic. మదమిడిగిన దుర్గుణంబు మానునివేమా. Thereafter, with the loss of money, you will not have any bad quality. కనుకనే మనకు ధన సంపాదన గొప్పది కాదు. Amassing wealth is not గుణ that important. సంపాదన చాలా అవసరమైనటువంటిది. In fact, the qualities, values are important. మితంగా మాట్లాడండి. Talk in a అమితంగా limited way. మాట్లాడటం చేతనే ఈ విధమైనటువంటివన్నీ వస్తుంటాయి. Too much talk leads to all these bad qualities. ఎన్ని సంస్థల్లో నువ్వు చేరినప్పటికీ నీ లోపల ఉన్నటువంటి యొక్క భావమే మార్చుకొనుకుంటున్నా నీ ఉండి ప్రయోజనం లేదు. You may be in any organization. If there's no cognizable transformation within you, it's మాటలు all useless. తీయని మాటలు, We talk too much. కానీ హృదయం చేదు మనసు, But though we talk sweetly, the heart is bitter. పాయిజన్. It's poison. కనుకనే మొట్టమొదట మనం మనసు లోపల తీయదనాన్ని పెంచుకోవాలి. So we should see that there will be nectar within. అది ఏ నిజమైనటువంటి హృదయము. That is true heart. హృత్ ప్లస్ దయా హృదయము. Hrit plus daya. దయా హృదయులు కావాలి. One should be compassionate. ప్రేమ హృదయులు కావాలి. One should be full of love. అప్పుడే నిజమైనటువంటి మానవుడు. Then you are a true human. ఈ విధంగా జీసస్ ప్రేమ హృదయుడైపోయి అనేక మందిని బీదలను సాధనను సాకుతూ సంరక్షిస్తూ వారికి తగినటువంటి తోడు నీటిగా ఉండటం చేత అనేక మంది విరోధులు బయలుదేరారు. As Jesus, being the embodiment of love, he started helping the poor, needy and the forlorn. Therefore that led to many of the foes. ఎవరైనా సరే మంచి వారికి సహాయం చేయండి. Let him be anyone. Help మనకి ఎన్ని everybody. కష్టములు వచ్చినా కూడా పర్వాలేదు. Doesn't matter even if you ఎన్ని have problems. బాధలు సంభవించినా పర్వాలేదు. You may have difficulties on the way. పరులను మాత్రం దూషించకూడదు. But never criticize anybody. అందరి యందు ఉండేటువంటిది ఒకే ఆత్మనే. The same Atma dwells in all. నీ ఆత్మనే నీవు దూషించేటువంటి వారి యందు కూడాను అదే ఆత్మనే ఉంటుండాలి. The Atma present in you is present in the other man whom you hate. ఇతన్ని దూషిస్తున్నావని నీవు భావిస్తావు కానీ కాదు నిన్ను నీవే దూషించుకున్నట్టు. You think you are criticizing someone else. No. You are criticizing నీకు yourself. ఇష్టం లేకపోతే ఊరుకుండు, అంతేకాని పరులను దూషించకూడదు. If you don't like, remain silent. Don't accuse.
కనుక ఇలాంటి మంచి గుణములు పెంచుకుంటూ రండి. So we should do good deeds and develop good qualities. చెడ్డ గుణములు పెంచుకుంటూ మంచి పనులు ఎన్ని చేసినప్పటికీ ప్రయోజనం ఉండదు. With the bad qualities, no amount of good work will come to your help. మంచి మాటలైనా పలకండి. At least speak good You words. cannot always oblige, but you can speak always obligingly. You cannot always oblige, but you can speak obligingly. కనుక నీవు మంచి మాటలు మాట్లాడు. Speak softly and sweetly. అంతేకాని ఇతరులపైన దోషములు లేనిపోని కల్పించి మాట్లాడుకోవటం ఇది రాక్షస కృత్యము. Don't find fault with others and spread this, share this with everybody. ఎవరికైనా బాధలు జరిగితే నీవు బాధపడలేవు. If there is any suffering that come to your అయ్యో notice, పాపం ఈనాడు వారికి జరిగింది, Feel bad. రేపు మాకు జరుగుతుందేమో. today they are suffering, tomorrow I may suffer. కనుక ఎవరికైనా బాధలు తప్పదు. One is bound to suffer someday or other. కనుక అందరి క్షేమాన్ని మనం కోరండి. We should pray for the welfare of everybody. లోక సమస్త సుఖినో భవంతు. That's the reason why we pray, let the whole world be happy and peaceful. కనుక మనం అందరి యొక్క క్షేమాన్ని మనం గుర్తించాలి. We have to work for the prosperity of everybody. అందరి యొక్క క్షేమాన్ని మనం గుర్తించాలి. We should also know the welfare of మన everybody. హృదయం హిరణ్యగర్భంగా మారాలి. Our heart should be golden, Hiranyagarbha. అప్పుడే మంచి భావము మంచి జీవితము కలుగుతుంది. With the golden heart there will be golden ideas and a successful life. కనుకనే మంచివాడు అనడానికి కారణం ఇదియే. This should be the trend of a good నీవు man. గొప్పవాడు కానక్కర్లేదు, మంచివాడు కా. You don't need to be a great man, be a good man at least. అందరూ నిన్ను ప్రేమించేటట్టుగా నువ్వు ప్రయత్నించాలి. Behave yourself as to be loved by everybody. కనుకనే భగవంతుని అంతా కూడాను హిరణ్యగర్భాయ నమః అన్నారు. అందరూ భగవంతుని ప్రేమిస్తారు. God has got this Hiranyagarbha because all love him. ఎప్పుడు కూడా ఆనందంగా ఉంటాడు. God is always blissful. ఎవరిని ద్వేషించడు. He never hates anybody. ఎవరిని పరిహసించడు. He never makes fun of anybody. ఏది చేసినా వారి మంచి కోసమే చేస్తుంటాడు. Whatever God does, it is for your good. కనుకని ఏది చేసినప్పటికీ ఇది నా మంచికి అని All actions of God are for your own good. కనుక ప్రతి మానవుడు కూడాను ఆ ప్రేమతత్వాన్ని పెంచుకోండి. So every man should develop the spirit of love. సత్య మార్గాన్ని పెంచుకోండి. And should follow the path of truth. నీతిని నిలుపుకోండి. And we have to uphold నీతి morality. లేని జాతి నిర్భయము. And without morality, the nationality is useless. కాబట్టి నేషనాలిటీ ఉండినంత మాత్రమే కాదు, మొరాలిటీ కూడా ఉండాలి. It's not enough if you have nationality. చాలా మంది నేషనాలిటీ దేశభక్తి కావాలని కోరుతుంటారు. People stress on nationality and patriotism. నేషనాలిటీ ఉండి ప్రయోజనం ఏంటి? What for is that nationality? నిజమైనటువంటి ఒక ప్రేమతత్వం ఉండాలి. So love and morality are more important. మొరాలిటీ లేకపోతే నేషనాలిటీ ఉండి ప్రయోజనం లేదు. Without morality, mere nationality is useless. అన్నిటికీ మొరాలిటీ చాలా ఇంపార్టెంట్. So for all, morality is very important. కనుక మనం మొరాలిటీని పెంచుకోవాలి. So we have to develop the moral conduct. మోరల్ కాండక్ట్ పెట్టుకునేటప్పుడే మనిషిగా మారుతాడు. Then once there is moral conduct, we will be a true human. కనుకనే ఆ ప్రేమ చేత మీ హృదయాన్ని పవిత్రం చేసుకోండి. Make your heart sacred with love. ఇది విదేశీయులు కానీ విదేశీయులు కానీ స్వదేశీయులు కానీ అందరూ నేర్చుకోవాల్సింది ఒక్కటే. Everybody, foreigners or the natives, all of you should learn only one ప్రేమ thing. ప్రేమ ప్రేమ. Love and love and love alone. సెల్ఫ్లెస్ లవ్. Selfless love. ఆ సెల్ఫ్లెస్ లవ్ ఉన్నప్పుడే నీవందరినీ ప్రపంచాన్ని నువ్వు ఆకర్షింపజేస్తావు. When you have selfless love, you'll be able to attract the whole world. లవ్ ఈజ్ సెల్ఫ్లెస్. Love is selfless. సెల్ఫ్ ఈజ్ లవ్లెస్. Self is lovelessness. సెల్ఫ్ ఉంటుంటే లవ్లెస్ అయిపోతుంది. When there is self, there will be no love. కనుకనే మీరు ప్రేమతో మీరు జీవించాలి. So lead your life with love. ప్రేమ ముదిత మనసే కహో రామ 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 दुख मिटे एक राम नाम. भव समुद्र सुखद नाम एक राम नाम. परम शांति परम दान दिव्य नाम नाम.
राम नाम। माता पिता बंधु सखा सब की कामना। भक्त जनर जीवन गण एक राम नाम। भक्त जनर जीवन गण एक राम नाम। சாய்ராம் அணு அணுவிலும் அதன் அசைவிலும் நிறைந்து நின்று என்றும் நம்மை காக்கும் நம் பகவானின் தெய்வீக பிரேமையினையும் கருணையினையும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த தெய்வீக அன்பின் வெளிப்பாடே 200 நாள் தொடர் சத்சங்கம் எனும் இந்த மாபெரும் வாய்ப்பு. இத்தருணத்தில் நம் பகவானுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுவரை நமது தொடர் சத்சங்கத்தில் நம்முடன் பயணித்து பல ஆத்மார்த்த அனுபவங்களையும் பகவானின் தெய்வீக அருளுரைகளையும் நமக்கு எடுத்து வழங்கிய சாயி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய தின சத்சங்கத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளைய தின சத்சங்கத்தில் சந்திப்போம். ஜெய் சாய்ராம். समस्त लोका सुखिनो भवन्तु। समस्त लोका सुखिनो भवन्तु। समस्त लोका सुखिनो भवन्तु। शांति शांति शांति। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।